லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா பலூன் அக்கா வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனாலே பலூன் அக்கா வீடியோ தான் நிறையா வருது. ஸோ நம்ம இன்னைக்கு பலூன் அக்கா வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யோகா அக்கான்றாங்க, ஜிம் அக்காங்கிறாங்க, கோடிங் அக்கான்றாங்க. எத்தனை அக்கா வந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே அக்கா தனுஜா அக்கா தான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பயப்பிள்ளைக்கு ஆசையா பார்த்தீங்களா? அறிவு பான் ஸ்டார்னு கேட்டிருக்காப்புல. இருந்தா நல்லா இருக்கும். எப்படி எழுதிருக்காங்க பாத்தீங்களா? இத ஒரு கிரியேட்டிவிட்டி டைரக்ட் பலூனை போட்டு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி எழுதிருக்கான். அது கூட தெரியாமல் உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு அப்படின்றாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு பலூன் அக்கானே பேர் வச்சாங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோமா? பலூன் எதா வச்சு இருக்கியா? பலூன் இல்ல. ஐயோ நான் குமார் அவசரப்பட்டிய கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பொறுமையாக கையாடி இருக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டாங்க நினைக்கிறேன் அந்த அக்கா. 18-19 ஆண்கள் அந்த மாதிரி ரொம்ப ஆண்களை பார்த்தாலே புதுக்கலமா என்னோட மனசு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சதுனால ஒரு டெக்னிக்கலா நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல, ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல. பட் குட்டி குட்டி கதை என்னோட லைஃப்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன இது? சோ நான் ரொம்ப இந்த படம் எல்லாம் பாப்போம்ல, இந்த ஹீரோயின்லாம் டான்ஸ் ஆடும்போது அப்புறமேட்டு ரொம்ப ரொம்ப செக்ஷுவலைஸ் பண்ணி ரொம்ப அழகா காட்டி அதெல்லாம் மண்டையில பதிஞ்சிருச்சு. ஸோ எனக்கும் அழகா இருக்கணும், நானும் ஒரு பெண் மாதிரி உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட செஞ்சு பார்க்கறேன். அங்க ஒண்ணுமே இருக்காது. பாவண்டா அந்த அக்கா. அதனால அந்த அக்கா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஓப்பனாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஆண்கள் அந்த மாதிரி நானும் இந்த அக்காவோட ஃபேனாக மாறிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை மாதிரி வைஃப் கிடைக்கணும் தலை. நான் நினச்ச கமெண்ட்டாக ஒருத்தர் அவங்களுக்கு கமெண்டாக பண்ணியிருக்கேன். என்ன ரிப்ளை பார்ப்போம். அம்மா சிறப்பாக எந்த மாதிரி ஒரு வைஃப் வேணும்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, வச்சுக்கலாம். அடிதானே வாய்க்கலாம். அக்கானு என்ன கூப்பிடுறீங்க? எனக்கு என்ன 50 வயசு ஆகுது. அக்கானு என்ன கூப்பிடுறீங்க? அவங்க ஃபீல் பண்றாங்கடா. அக்கானு கூப்பிடாதீங்க. ஹலோ மை டியர், ஹலோ மை லவ் அப்படி கூப்பிட்டு பழகுங்கடா. ஏன்டா அக்கானு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்கடா பாவத்தை. அக்கா, எங்க மனசுல இருக்கிற அழுக்க கிளீன் பண்ணுங்க. மனசுல இருக்க அழுக்கு என்னால கிளீன் பண்ண முடியாது, ஓடிடு. இதுக்கு நோ கமெண்ட்ஸ், ஃபேஸ் வெறுமனே அடுத்த வீடியோ போலாம். Bro, she is he. இல்ல எனக்கு புரியல. என்ன பார்த்தா எனக்கு இன்னும் ஒரு 10 daysல பீரியட்ஸ் வரும். அப்படியே அந்த மென்ஸ்ட்ரல் கப் எடுத்து அப்படி மூஞ்சிலே அடிக்கிறேன். அப்ப தெரியும். ஷோ டென்ஷன் ஆகாதீங்க. வானவில் இது ஒரு ட்ரெண்ட். சும்மா ஒரு பொண்ணு வீடியோ போட்டா வானவில், ஒரு பையனும் பொண்ணு வீடியோ போட்டா போட்டிருப்பான்ல அப்படின்னு. இல்ல எனக்கு புரியல. நான் I'm the most straightest person you can ever see. I love men. ஆண்கள் பிடிக்கும். ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா வராத. கொஞ்சம் ஓப்பன் டைப்பாக இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு ஓப்பன் டைப்பாக இருக்கக்கூடாதுரா. எப்போ யாருல என் தங்கத்தை முடிச்சு விட்டது? இருட்டுல யாரும் தெரியல. இருட்டுல யாரும் தெரியலையா? எல்லாம் ஒத்து போட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு மார்க் மாமா விடணும்ல. அப்ப இவங்க ரெடியா தான் இருக்காங்கல்ல. ஸோ இவங்க ரெடியாக இருக்காங்க.
எப்போ வேணால் அந்த வீடியோ வரலாம். ஸோ பாய்ஸ் அலர்ட்டாக இருங்க, எப்போ வேணால் வீடியோ வரலாம். ஷால்லாம் போட மாட்டீங்களா? யார்கிட்ட என்ன கேள்வி கேக்குறீங்கப்பா? ஷால் மட்டுமே போட்டு வேணா வீடியோ போடுற, ஷால்லாம் போட மாட்டேன். ஷால் மட்டும் வேணால் போடுவாங்களாம், ஷால் போட்டு வீடியோலாம் போட மாட்டாங்களாம். என்ன இது அக்கா இந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்காங்க இருப்பா எப்பா. நான் என்னோட பாய் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான், அவரும் ஒரு சோம்பேறி. அக்காவுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஸோ கைஸ், நம்மளாம் வந்து ஏமாற்றிட்டோம். அக்காவுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட். ஸோ கைஸ், அக்காவுக்கு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ யாரும் சூசைட் பண்ணிக்காதீங்கடா. ஸோ கைஸ், பசங்க ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் யோசித்து ஓனாகவே கண்டென்ட் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுத்து, சில கூமுட்டை கூயிங்க வந்து வீடியோ எடுக்க வராது. அவனை அடித்து பிடிச்சி உட்கார வச்சு இழுத்து வீடியோ எடுத்து அப்புறம் அவனை பிடிச்சி வாய்ஸ் ஓவர் பண்ணி அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் வச்சு அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கை தேடி அதை ஒன்று வச்சு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வியூஸே வராது. இது ஒரு பெரிய கொடுமை. இந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2000 ஃபாலோஸாக இருந்தாங்க. அப்புறம் 2000 ஃபாலோஸாக இருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பித்த உடனே திடீர்னு மில்லியனுக்குலாம் வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சான். தட் இஸ் பவர் ஆஃப் உமன். என்னடா இது ஒன்றும் புரியல எனக்கு. சும்மா அந்த அக்கா பாட்டு பச்சை பேஸ்ட்டு அவுத்து போட்டு பேஸ்ட்டு போது நீங்கள் பாட்டு அதை கூட வலிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன அது கணக்கு? ஃபஸ்ட்டு வந்து ஜிம் அக்கா ட்ரெண்ட் ஆச்சு, அடுத்து டைலர் அக்கான்னாங்க, அடுத்து கோடிங் அக்கான்னாங்க, யோகா அக்கான்னாங்க, இப்போ பலூன் அக்கான் இருக்காங்க, அடுத்து ஸ்போர்ட்ஸ் அக்கான்ட்டு வாங்க. இது வரைக்கும் ஒரு பையன் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி நான் பார்த்ததே இல்லை இன்ஸ்டாகிராமில். பையனுக்கு வந்து ரீச் வரும், பட் ஃபாலோவர்ஸ் வராது. பவர் ஆஃப் உமன். இப்போ இந்த பலூன் அக்கா வீடியோ எடுத்துக்கங்களேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்குது. இன்ஸ்டா ரீல் சொல்கிறாங்க. இன்ஸ்டா ரீலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சும்மா கொஞ்சம் ஒரு பாட்டை போட்டு நடந்து போவாங்க, ஸ்லோ மோஷன் போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு பார்த்தோன்னா மில்லியன் வியூஸு, லட்சக்கணக்கில் லைக் இருக்கும், ஃபாலோவர்ஸ் லட்சக்கணக்காக இருக்கும். இதே ஒரு பையனா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி, கண்டென்ட் க்ரியேட் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ எடுத்து, மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கரெக்டாக இருக்குமா, அது கரெக்டாக இருக்குமா, 10-20 மியூசிக் டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோக்கு வச்சு பார்த்து எது ஃபோக்கஸாக கரெக்டாக இருக்கோ அது போட்டுட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வீடியோ போஸ்ட்டு போட்டால் வியூஸே வராதப்போ அவனுக்கு எப்படி திறமை இருக்கும்? ஏன்னா அப்படி பண்ணுறீங்க? பேசாம நானும் சேரியை கட்டி டிங்கு நான் 2 பலூன் வச்சுட்டு ஆட போகிறேன். அப்போயாச்சும் ரீச் கொடுப்பீங்களா? பசங்க ட்ரெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா உனக்கு கிரிக்கை மாதிரி பண்ணால் ட்ரெண்ட் ஆகுறாங்க. நீங்களே வந்து ஒவ்வொரு ஐடியா வந்து செக் பண்ணி பாருங்களேன். ஒரு பொண்ணு ஐடிக்கும் ஒரு பையனோட ஐடிக்கும் நிறையா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. பையன் ஐடி பார்த்தீங்கன்னா சில கிரிக்கை மாதிரி பண்ணுற மென்டல் தாயிலே இருக்கானுங்க இன்ஸ்டாவில் பசங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் கண்டென்ட் கிரியேட் நம்மளை மாதிரி கண்டென்ட் கிரியேட்டரும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு வியூஸ் வரும், லைக்ஸும் வரும், ஷேர்ஸும் வரும். ஆனால் பட் ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் கூட வராது. இது எனக்கே நடந்திருக்கு வச்சுக்கங்களேன். இன்ஸ்டா வந்து நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் 3 வருஷமாக யூஸ் பண்ணி இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போச்சு. இப்போ அதுவும் டெல்லாம் இறங்கிடுச்சு. எனக்கு வந்து 2 மில்லியன் லைக் கூட வந்துருங்க. நான் அதில் வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வந்தது கிடையாது. இதே ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி வியூஸ் போச்சு அப்படின்னா நாக்க தொங்க போட்டு பேச விரும்பல, விடுங்க. நான் மோஸ்ட்லி வந்து எல்லா பொண்ணுகளையும் அப்படி சொல்ல வரல. நான் நல்ல கண்டென்ட் பண்ணி ரீச் ஆகிறவங்களும் இருக்காங்க. கண்டென்ட்டே போடாமல் சும்மா ஒரு பாட்டை பாட்டு அப்படி சொல்லிட்டு ரீச் ஆகிறவங்களும் இருக்காளுங்க. சப்போஸ் வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா என்னோட வழி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன பண்ணாட்டா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. திருந்த மாட்டீங்க.